Now listen ma, they are asking us the question, find the greatest number that will divide, see here, that will divide 445, next one is 572 and 699, leaving the remainders, see here 4, 5 and 6 respectively. See here, we have to find out the HCF, that is largest number or greatest number அப்படின்னு கேட்டு இந்த மூணுத்துக்கு பொதுவான ஒரு நம்பர் which is being divisible divided, that is the factor, அதாவது இது மூணுத்துக்குமே ஒரே காமன் ஃபேக்டர், that is nothing but highest common factor. அது வந்து leaving the remainders of, இது எல்லாத்துக்குமே வந்து ரிமைண்டர் இவ்வளோ வருதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம highest common factor கண்டுபிடிக்கணும். அப்போ highest common factorsக்கு இனிஷியலாக நம்ம என்ன செய்கிறோம்னா we have to subtract this one 441. ஓகேவா? ஏன் சப்ட்ராக்ட் பண்ணோம்? ஏன்னா லீவிங் இப்போ ரிமைண்டர் விடுது, ரிமைண்டர் விடும்போது அப்போ ரிமைண்டர் விட்டுட்டு இருக்கக்கூடிய நம்பர் தான் வந்து என்னது எல்லாத்துனாலையும் பொதுவாக டிவிசிபிள் ஆகக்கூடிய ஒரு நம்பரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இது ரிமைண்டரை நம்ம மைனஸ் பண்ணிடணும். அப்போ வாட் இஸ் த ஆன்சர்? 567. தென் 699 ரிமைண்டர் மைனஸ் பண்ணேன்னா 6க்கு, அதாவது அவங்களே கொடுத்துட்டாங்க ஈச் ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துட்டாங்க. த தேர்ட் ஒன் இஸ் ஃபார் திஸ் ஒன். ஓகே, 699 மைனஸ் 6ங்கிறது வந்து 693. தேர்ஃபோர் இந்த மூணுத்துக்கும் நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம்னா, see here we have to find out the HCF. HCF எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருமா, we have to find out the highest common factor for the numbers which are leaving the remainders 4, 5 and 6. அப்போ 445 4 ஆல் மைனஸ் பண்ண 441, this one minus பண்ணோம்னா 567, this one minus பண்ணோம் 693. now we are finding out the HCF. HCF என்ன பண்ணலாம்? இப்போ பார்த்தோன்னே இது உனக்கு நல்லாவே தெரியும் எல்லா ஆட் நம்பர். ஸோ we have to first try on with 3 அப்படி போடலாம், இல்லை 7 போடலாம், 11 போடலாம், இப்படி போடலாம். இப்போ முதல்ல 3 பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். எஸ் 8 + 1 9, 6 11 18, இது எல்லாமே 3ல அடங்கும். அப்போ நம்ம என்ன போட்டுடலாம்? 6. அப்போ வந்து உங்களுக்கு என்னங்கன்னா 1 4 7, நெக்ஸ்ட்டு 1 8 9, நெக்ஸ்ட்டு 2 3 டைம்ஸ் 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு திருப்பியும் வந்து டிவைட் பண்ணும்போது முக்காவாசி 3 6, இது பார்த்தோன்னே 3 டேபிள்ஸில் அடங்கும். இல்லை 3 டேபிள்ஸில் வேண்டாம்னா 7 டேபிள்ஸில் இது எல்லாமே போகும் பாரு. 7 21, இது வந்து என்ன டைம்ஸ்னால் 2 7 டைம்ஸ் அடங்குமா. இது 7 3s are 21 ஆக்கன்னா 3 times. ஓகேவா? அகெயின் all will go in 3 tables, 7 9 and 11. therefore what is the LCM over here? Sorry, HCF over here. 3 into 3 into 7 is the HCF, that is 9 7s are 63. therefore this is the HCF for the numbers which are leaving the remainder so much. அப்போ இந்த ரிமைண்டர் போக இந்த நம்பர்ஸ்க்கு HCF 63. அதை தான் இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க. ஓகே, next one is 9 to the power of n cannot end with the digit, not end with the digit 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூனிட் பிளேஸ் வந்து 0 இல்லைன்னு சொல்கிறாங்கடா. யூனிட் பிளேஸ் 0 இல்லைங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் தெரியுமா? இப்போ இங்கே பாருப்பா, 9 to the power of n இருக்குது. ஓகேவா? அப்போ 9 to the power of n has the factors 3 into 3. பிகாஸ் இப்போ நல்லா கவனிச்சுக்கோ, எந்த ஒரு நம்பருமே எண்ட் வித் டிஜிட் 0வாக இருந்தால் இட் ஷுட் பி ஹேவிங் த ஃபேக்டர்ஸ் ஈவன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 5. ஓகேவா? அதாவது 5 into 2 அப்படி இருந்தாலோ 5 into 4, அதாவது ஏதோ ஒரு ஈவன் ஃபேக்டர்ஸ். அப்போ ஈவன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ்னால் அப்படி போட்டோம்னா 5ம் 2ம் மல்டிப்ளை ஆறா மாதிரி இருக்கணும். இப்போ இது ஏதாச்சும் ஃபேக்டர்ஸ் இருக்கா பாருங்கன்னா இல்லை. therefore it does not ends with a digit. இதை எப்படி எழுதணும் தெரியுமா? by fundamental theorem of arithmetic we can simplify 9 as 3 into 3. understand? as the unique, see here you have to write these steps by fundamental theorem. What does fundamental theorem of arithmetic says? Fundamental theorem of arithmetic says that each and every number can be expressed in its own unique prime factors. அதாவது ஒரு prime factorஆல இதை வந்து பிரிக்கலாமே ஒழிய, இதே நம்பர்னால தான் நம்ம கடைசி வரைக்கும் பிரிக்க முடியுமே ஒழிய இதுக்குன்னு வெவ்வேறு prime factorsனால நம்ம திருப்பியும் போடணும். இதை
2 into 4 into 1 போட முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது இங்கே பாரு, இதுதான் ப்ரைம் ஃபேக்டர்ஸ். இப்போ 16னா என்ன போடலாம்? 2 into 2 into 2 into 2 போடலாம். அப்போ இது மட்டும்தான் போட முடியுமா? இதுக்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வேற இல்லை. அதுதான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் arithmetic says. Therefore we can express, see here, we can express 9, understood, 9 as 3 into 3, understood, 9 to the power of n is equal to 3 into 3 whole to the power of n. Since it is not having prime factors, that is, it is not having even multiples, that is even factors of 5, so it cannot end with the digit 0. ஓகே டியர்ஸ், இதுதான் சிம்பிளாக எழுதி உனக்கும் புரியுதா? நம்மள கேட்சியாக இருக்கணும் பாயிண்ட்ஸ், அவ்வளோதான். அதாவது இதை என்ன மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்? 3 into 3. இதை n with 0வா கேட்குறாங்க. நோ. why it should have even factors of 5? by fundamental theorem of arithmetic we can express 9 to the power of n as 3 into 3 whole to the power of n. Except this we can't express anything. It is not having even factors of 5, hence it cannot end with the digit 0. Okay dears. Root 2 is an irrational number. The most important, often repeated question. This is simple and easiest. Neat கவனிச்சுக்கோ. ஏற்கனவே இங்க பாரு, we have to assume the contradiction that root 2 is rational. முதல்ல contradiction எடுக்கிறோம். root 2 is rational. rationalனா என்ன அர்த்தம்? It can be expressed as, see here, அதாவது ஒரு முடிவு பெறுறது, அதாவது terminating decimal expansion இருக்கும். Therefore I can express root 2 is equal to a by b, where, see here, where a comma b are co-primes. b are co-prime and integers. ஓகேவா? இப்போ நான் என்ன செய்ய போறோம்னா, ரெண்டு பக்கமும் என்ன பண்ண போறோம்னா, we have to squaring on both sides. We can get this as, listen carefully dears, squaring on both sides we get 2 is equal to a squared by b squared. That implies 2b squared is equal to a squared. Now that implies, நல்லா கவனிச்சுக்கோடா ராஜா, நல்லா கவனிச்சுக்கோ. இதை நான் என்னன்னு போடலாம்? b squared is equal to, see here, a squared by 2. அப்போ நம்மளுக்கு இல்லை என்ன தெரியுது? அப்போ we can say that it is a and b are co-primes ன்னு போட்டிருக்கோம். a and b are co-primes னா, therefore இப்போ இதில் என்ன ஆயிருக்குன்னா, a is squared is divisible by 2. a squared is divisible by 2. divisible by 2ன்னு கொடுத்துருக்காங்களே, ஏன்னா b ஸ்கொயர்டுங்கிறது ஹோல் நம்பர். இதை ஒரு ப்ரைம் நம்பர், அது ஸ்கொயர் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு முழு நம்பராக மட்டும்தான் இருக்கும். அப்போ a ஸ்கொயர்டுங்கிறது இங்கே divisible by 2னா, that implies I can say that a is also divisible by 2. a is also divisible by 2. அப்போ நான் என்ன சொல்லலாம்னா, I can say that, see here, a is also divisible by 2னா நான் என்னன்னு சொல்லலாம் கண்ணா, a is equal to, a by 2 is equal to c a constant. இந்த cங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வச்சுக்கோ. அப்போ divisible by 2ன்னு சொல்கிறோம். அப்போ a is equal to என்னன்னு எழுதலாம்? 2 into cன்னு எழுதலாமா? அப்போ squaring on both sides we get 4c squared. But I know that, see here, a squared is equal to 2b squared தெரியுமா? அப்போ 2b squared is equal to 4c squared. ஓகே வாடியஸா? இப்போ நான் என்ன செய்யறேன்னா, 2b squared, இப்போ இது அடிச்சிங்கன்னா 2 வரும், இங்க பாரு. ஓகேவா? அப்போ நான் என்ன சொல்லலாம்? b squared is equal to என்ன தங்கம்? 2c squared. I can express b squared by 2 is equal to c squared. Okay, therefore that implies, இந்த கான்செப்ட்லேருந்து என்ன தெரியுது? b squaredக்கும் 2 ஆல divisible ஆகும்னு தெரியுது. That is equal to c squared. அப்போ b squared is also divisible by 2. ஓகேவா? divisible by 2. why we are saying so? ஏன்னா இது c ஸ்கொயர்டுங்கிறது ஒரு முழு டேர்ம். see, this is a whole number. okay, that implies b is also divisible by 2, I can say. But we have assumed that a and b are co-primes ன்னு assume பண்ணி வச்சிருக்கோம். நம்ம அப்போ என்ன சொல்லலாம்? அப்போ இங்கே இதுக்கு ஏற்கனவே a and b co-primes ன்னு assume பண்ணி வச்சிருக்கோம். ஆனால் b ஸ்கொயர்டுக்கும் bக்கும் a ஸ்கொயர்டுக்கும் aக்கும் we are having one more factor 2.
1 more factor 2. அப்போ 1 more factor 2 இருக்கும்போது நம்ம என்ன சொல்லலாம்? It is not a prime number. அப்போ நம்மளோட assumption is wrong. What we are assumed, therefore our assumption is wrong. Okay va? Why it's so? இதை எழுதணும். This contradicts the fact that, see here, this contradicts this contradicts that A and B are co-primes. Yeah, because they are having only one common factor. 1ங்கிற ஒரு காமன் ஃபேக்டர் மட்டும்தான் இருக்கணும். ஆனால் இங்கே 2ங்கிறத 1 more ஃபேக்டர் இருக்குது. அப்போ நம்ம எடுத்துக்கூடியது தப்பாக போயிடுச்சு. அப்போ assumption is wrong. That implies what happens here? My assumption is wrongனா அப்போ √2 வந்து rationalங்கிறது wrong. That implies √2 is irrational and hence it is proved. புரியுதா கண்ணா? ஈஸியான சம்ஸ். இதை திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கவனமாக போட்டு பார்த்தீங்கன்னா வரும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கனா they are asking us to see that 2 plus 5√3 is irrational number given that √3 வந்து ஏற்கனவே irrationalனு கொடுத்துட்டான். இப்போ √3 irrational கொடுக்காம இதை ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம முதல்ல எப்படி √2க்கு போட்டோமோ அதை ஃபுல்லாக போட்டுட்டு தான் இதை போடணும். இப்போ இங்கே பாருங்கள், we know that இதுக்குமே என்ன செய்யலாம்னா to prove that we are assuming the contradiction that 2 plus 5√3, see here 2 plus 5√3 is an rational numberன்னு கான்ட்ரடிக்ஷனை நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அப்போ 2 plus 5√3 I can write this as A by B where A, B are co-primes. நம்ம கொடுத்துருக்கக்கூடியது கான்ட்ரடிக்ஷனாக வரணும். அப்போ நல்லா கவனிடா. அப்போ 5√3 is equal to A by B -2 போட்டோம்னா A minus 2B by B போடலாமா கண்ணா? இந்த 5 இந்த பக்கம் போச்சுன்னா what happens? √3 is equal to A minus 2B by 5B. ஓகேவா? அப்போ இங்கே என்ன ஆகுது? ஏ, பி, இந்த பி எல்லாமே என்ன கோப்ரைம்ஸ். அண்ட் ஸோ இட் இஸ் ஆல்சோ வாட் அ ரேஷ்னல் நம்பர். அப்போ இது என்ன ஆயிடுது? ஒரு ரேஷ்னல் நம்பராக ஆயிடுது. ஆனால் இந்த பக்கம் இருக்கிறது இர்ரேஷ்னல். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் மாறி வந்து ஈக்குவல் டு சைனுக்கு போடுமா? அப்போ நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்து ராங். அசம்ஷன் வந்து ராங். இது வந்து அசம்ஷன் தான். திஸ் ஒன் இஸ் அசம்ஷன். நாம்ளா ஒன்று நினச்சி வச்சு ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ therefore rational, see here this one is irrational, இந்த பக்கம் என்ன இருக்குது? rational. அப்போ this contradicts our fact that, what is that? Assumption that 2 plus 5√3 is rational. Therefore I can say that confirmly 2 plus 5√3 is also an irrational number. Okay dears, இப்படி தான் சிம்பிளாக ப்ரூவ் பண்ணணும். Next one is root of p plus root of q is an irrational number னு ப்ரூவ் பண்ணணும் கண்ணா. இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? நல்லா கவனி. அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா, see here irrational number ப்ரூவ் பண்ணும் given that p, q are primes. What is meant by prime number? Prime number means they are having only one as a common factor. Understood? அதே போல் நம்மளுக்கு என்ன தெரியும்னா, இது நான் பின்னாடி எதுக்காக ப்ரைம்னு கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். புரியுதா? இப்போ நான் இங்கே பாரு. இப்போ இதையுமே வந்து assumption. Let us assume that root of p plus root of q is equal to a rational number. அப்போ ரேஷ்னல் இஸ் அ ரேஷ்னல் நம்பர்னு ப்ரூவ் பண்ண வச்சுக்கிட்டோம்னா ரூட் ஆஃப் பி ப்ளஸ் ரூட் ஆஃப் கியூ இஸ் ஈக்குவல் டு ஏ பை பி. ஓகேவா? அப்போ ஏ அண்ட் பி ஆர் கோப்ரைம்ஸ். எல்லாத்துக்குமே இதே தான் காமனாக வரும். புரியுதா? ஏ அண்ட் பி ஆர் கோப்ரைம்ஸ். நான் என்ன செய்யலான்னா, இப்போ ரெண்டு பக்கமே ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் வி கெட் ரூட் ஆஃப் பி ப்ளஸ் ரூட் ஆஃப் கியூ த ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். வாட் ஹேப்பன்ஸ் ஹியர்? எக்ஸ்பேண்டிங் வி கெட் ரூட் ஆஃப் பி the whole square plus root of q the whole square plus 2 into root of pq. It is in the form of a square plus a plus b the whole square. Therefore a square by b square னு வச்சுக்கோராச்சா. இப்போ இதை நான் என்ன செய்யலாம்? p plus q னு எழுதலாமா கண்ணா? இங்கே 2 root of pq னு எழுதலாமா கண்ணா? is equal to a square by b square. நான் என்ன செய்ய போகிறேன்னா 2 root of pq is equal to a square. இதை அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிடும் by b square. I can write this as, see here, a squared plus minus of
p plus q into b square whole divided by b square. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 2 இங்க பக்கம் திருப்பி வந்துருன்னு வச்சுக்கோங்க. அப்ப root of pqன்னு வச்சுக்கலாம். இப்ப இது வந்து irrational. நல்லா கவனிச்சுக்கோ. நம்மளுக்கு என்ன தெரியும், ரூட் ஆஃப் PQ வந்து எப்படி irrational நீ சொல்ற. நல்லா கவனிச்சுக்கோ. ஒரு Pயும் Qவும் பிரைம் நம்பர்ஸா இருக்கிறச்ச நல்லா கவனிச்சு, இது 2 இது 3ன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன செய்யலாம், 2 into both are prime numbers. இப்போ 3 5 15 15 is a prime number. அதாவது prime number when multiplying and hence we find the root, what will be the answer? It is always be irrational number. இந்த இடத்துல என்ன இருக்கு, A B are co-primes. இது ரெண்டு prime numbers. அப்ப இது எல்லாமே சேர்த்து ஒரு முழு நம்பரா வருது. அப்ப therefore it is irrational number. This contradicts our assumption that root of p plus root of q is rational number. அப்ப நான் என்ன எழுதலாம், that implies our assumption is wrong. That implies our assumption is wrong. அதை எழுதணும். ஓகேவா, assumption is wrong. Therefore, root of p plus root of q is an irrational number. Okay, dear sir. இப்படி தான் ப்ரூவ் பண்ணணும். ஈஸி தாமா, நம்ம கவனமாக போடணும். நெக்ஸ்ட் ஒன் பாருமா, இன்னொரு கொஸ்டின். The sum of exponents of prime factors. Sum of exponents of prime factors in the prime factorization of 196 is. இது வந்து 1 மார்க்ல கேட்டிருக்காங்கடா. இங்க நான் என்ன செய்யலாம்னா, இந்த prime factorization பண்ற முதல்ல அதை பண்ணணும். இது 2 டேபிள்ஸ்லேயே போகும் இல்லைங்களா. அப்போ 98 2 வந்து 49, therefore 7 7. It can be expressed in the form of 2 squared into 7 squared. They are asking us the answer sum of exponents of prime factors. Exponents of prime factor is what? 2 plus 2 is equal to 4. Therefore, the answer is 4. Okay, dear sir. Next one பாருங்க. The LCM and HCF of two rational numbers are equal, then the numbers must be. இப்போ LCM LCM and HCF of two rational numbers are equal னு கொடுத்துருக்காங்கடா. அப்போ நம்ம என்ன போடலாம், are equal, then the numbers must be. LCMும் HCFும் எப்போ ஈக்குவலாக இருக்கும், நல்ல கவனிமா. எல்சிஎம் ஆஃப் ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 நம்பர்ஸ். இப்போது 2,3க்கு போட்டேன்னா எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 6, ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன கணா வரும், டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து இது ரெண்டுத்துக்குமே 1 தான் வரும். அப்போ நம்ம ரெண்டுத்துக்குமே மாறி மாறி தான் வருமே ஒழிய சேமாக வராது. அதே 2,2 3,3 ரெண்டு நம்பர்ஸ் ஈக்குவலாக போட்டேன்னு வச்சுக்கோங்க, எல்சிஎம் வந்து என்னதுக்குன்னா அந்த ரெண்டுத்துக்குமே வந்து சேமாக வரும். ஓகேவா, LCM and HCF of two rational numbers are equal. ரெண்டுத்துக்குமே வந்து ஈக்குவலாக வரணும்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு நம்பர்ஸுமே என்னவா இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா, இந்த ரெண்டு நம்பர்ஸ் should be equal. ஓகே டியர்ஸ். ஏன்னா எல்சிஎம் என்னது, இதுக்கு 2 தான். ஹெச்சிஎஃப் என்னது, இதுக்கு 2 தான். ஏன்னா என்ன பண்ணுவோம், இப்படி போட்டோம்னு வச்சுக்கோயேன், 2ஆல் போட்டு 1 1. அப்போ ஹெச்சிஎஃப்பும் 2 தான். எல்சிஎம் போட்டால் 2 into 1 into 1 2. Okay, dears. Next one is the product of a non-zero rational number and an irrational number. Product of a non-zero rational, non-zeroனா ஏதாச்சும் ஒரு ரேஷனல் நம்பரை எடுத்துக்கோங்களேன். ரேஷனல் நம்பர்னா என்னது, ஒரு 9 ஏதோ ஒன்று எடுத்துக்கோ. இது ப்ராடக்ட் ஆஃப் நான்-ஜீரோ ரேஷனல் நம்பர் அண்ட் அன் irrational நம்பர், ஏதோ ஒரு irrational நம்பர் எடுத்துக்கோ, √3. திஸ் இஸ் ஆல்சோ வாட் கால்ட் ஆஸ் irrational, always irrational. எதனோட மல்டிப்ளை பண்ணாலும் irrational நம்பர் ஒன்று இருந்தாலே ப்ளஸ் பண்ணாலோ மல்டிப்ளை பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ நம்மளுக்கு டிவைட் பண்ணும்போது கூட சேஞ்ச் ஆகலாம். ஆனால் மல்டிப்ளை பண்ணால் கட்டாயமாக நம்மளுக்கு என்ன ஆகும்னா இட் வில் ஆல்வேஸ் பி irrational நம்பர். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். இஃப் 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் p, q are written as, see here, fourth question, p is equal to a squared into b cube ன்னு கொடுத்துருக்காங்கடா, and q is equal to a cube into b ன்னு கொடுத்துருக்காங்க, and a and b are prime factors, prime numbers. அப்போ நம்மளுக்கு HCF கேட்டிருக்காங்க. HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இது ரெண்டுத்துக்குமே பொதுவாக வரக்கூடியது லீஸ்ட் நம்பர், அதாவது லீஸ்ட் பவர்.
highest common factor na நீ என்ன கண்டுபிடிக்கணும் least power எடுத்து எழுதணும் இந்த ரெண்டுத்துக்கு least power என்ன a squared இந்த ரெண்டுத்துக்கு least power என்ன b therefore the HCF of these two number is nothing but a squared b okay dears next one is see given that HCF of 135 given that HCF of 135 comma 225 is equal to what da 45 கொடுத்துட்டாங்கடா அப்போ HCF கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம LCM கண்டுபிடிக்கணும் இதை பார்த்தோன்னா முழிக்க கூடாது டைரெக்டாக கொடுக்குறாங்களோ இல்லையோ எப்படி கொடுத்தாலும் நீ போட தெரியணும் இங்கே பாரு ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க HCF தெரியும் LCM கேட்குறாங்க வாட் டு யூ நோ அபவுட் தீஸ் த்ரீ ஃபேக்டர்ஸ் நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா என்ன எழுதலாம் product of two numbers is equal to LCM into HCF okay va product of two numbers இப்போ LCM into HCF na என்ன கண்ணு LCF எனக்கு தெரியும் what is that 45 into LCM I take as assume that as x product of two numbers என்ன 135 into 225 okay va therefore x is equal to 135 into 225 divided by 45 now listen carefully I can strike out these two numbers by see 45 into 5 போட்டு பாரு உனக்கு ஆன்சர் கரெக்ட்டா 5 5 are 25 2 5 4 are 20 22 இங்க பாருங்க 5 வந்துருச்சு அப்ப what is the answer 5 5 are 25 2 5 3 are 15 16 17 1 5 1 are 5 6 75 therefore the LCM and HCF of these two numbers is nothing but LCM and LCM of these two numbers what is that number 135 and 25 is 675 okay dears next one பாருங்களே what is the least number that is divisible by 1 to 10 least number that is divisible 1 2 3 4 5 6 7 8 9 10 அதாவது எல்லாத்துனாலையும் divisible ஆகக்கூடிய ஒரு நம்பர் எல்லாத்துனாலையும் divisible ஆகுதுன்னா கட்டாயமா what we have to find out least common multiple that is nothing but I can first write this one as 1 least common multiple கண்டுபிடிக்கணும் அப்போ 3 2 5 6 னா 3 கண்ணா 7 4 9 5 இப்போ நான் என்ன செய்யலாம் இங்கே பாருங்களேன் இது எல்லாத்துக்கும் ஏதா இப்போ பாரு ரெண்டு தடவை 5 வந்துருச்சு ரெண்டு தடவை 3 வந்துருச்சு அப்போ ஸோ ஐ கேன் ரைட் திஸ் இஸ் 1 1 1 2 5 1 7 4 9 3 போட்டுக்கலாம் 5 போட்டுக்கலாம் ரெண்டு தடவை 5 இருக்குடா கண்ணா ஸோ 5 1 1 1 2 ஓகேவா 5 1 டைம் அகெயின் 1 7 4 3 ஓகேவா டியர் அப்போ 5 1 டைம் அகெயின் சி ஹியர் இது கோப்ரைமாக இருந்தால் அப்படியே விட்டுறலாம் இங்கே பாரு 2 4 ஒரே டேபிள் ஆடுங்களா அதனால் 2 டைம்ஸில் போட்டுரு 1 1 1 1 1 1 7 2 3 1 இது அப்படியே விடணும் 1 1 1 வரைக்கும் பாடணும்னு நான் சொல்ல அதாவது இது எல்லாத்துக்கும் பொதுவான காமன் டேபிள்ஸ் இருக்கா இல்லை எதுவுமே ஒன்றுத்துலேயே அடங்காது therefore that is known as that is which is not having same factor other than 1 that is called as co-prime understood அப்போ 7 2 3 ப்ரைமாவும் இருக்குது அப்போ co-primes இருக்குது அப்போ what is LCM 2 2s are 2 3s are 6 6 5s are 30 32s are 60 62s are 120 into 7 3s are what is that 21 therefore the answer is 12 1 is 12 1 12 2s are 24 25 2520 therefore this is the least common multiple for all the numbers from 1 to 10 அதாவது எல்லாத்துக்கும் உள்ள least common multiple என்னன்னா 2520 ஓகேவா இப்போ பாரு 2ல அடங்குச்சுன்னா 3ல அடங்காது 3ல அடங்குச்சுன்னா 4ல அடங்காது எல்லாத்துலேயும் அடங்கக்கூடிய நம்பர் முதல் நம்பர் என்ன 2520 ஓகே now listen ma find the sum of 0.68 bar plus 0.73 bar நல்லா கவனிச்சுக்கோ sum of these two numbers I have to find out the sum of these two numbers இது வந்து சாதாரணமாக போடணும்ட்டு கிடையாது அப்படியே ஆட் பண்ணி போட்டிங்கன்னா 8 + 3 is 11 வரும் அடுத்தது 1 7 + 6 is nothing but 12 13 1 14 1.42 அப்படியே போட்டுடலாம் ஆனால் அவங்க எப்படி கேட்டிருக்காங்க 2 digits see here 0.6888 அதாவது 686868 then this one is 0.737373 இப்போ நம்ம இப்படியே போயிட்டே இருக்கோம் இது எல்லாத்தையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது 6 + 7 is 13
இங்கே 1 கேரி வாங்கியிருக்குன்னு வச்சுக்கலாம், 14 வச்சுக்கலாம், 1ன்னு வச்சுக்கோ. அப்போ 9 + 3 இஸ் நத்திங் பட் 9 + 3 இஸ் 12. ஓகேவா? அப்போ மிச்சம் 1, அப்போ 7 7 14 1. அப்போ எது வந்துக்கிட்டே இருக்குது, இது அப்படியே போயிட்டே இருக்கும். வாட் இஸ் த ஆன்சர் நவ்? 1.42 பார். ஓகேவா? இதை வந்து கரெக்டாக அந்த 2 பார் எது ரிப்பீட் ஆகுதுன்னு நம்ம போடணும், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் அந்த 2 மார்க்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் see here 5 + 2 √7 is an irrational number. நீ போட்டுருவேன். √2 is irrational number அவனே கொடுத்துருக்காங்கடா. இதே மாதிரி தான் மற்றதும் கொடுத்துருக்காங்க. அப்போ find the LCM and HCF. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். LCM and HCF of 12, 15 and 21 by applying the prime factorization method. இப்போ நீ ஒன்றுமே செய்யணும், ரெண்டுத்துக்கும் சேர்த்து பொதுவாக போட்டு வச்சாலே போதும். நல்லா கவனிய. இப்போ இது 2 3மே எதில் அடங்கும்? 3 டேபிள்ஸில் அடங்கும். 3 4s are 12, 5. This one is 7 times. நல்லா கவனி. All are co-prime numbers. These are called co-prime numbers. They are having only one as a common factor. இதில் இது மட்டும் என்ன? இதில் மேலே எல்லாத்தினாலையும் ஃபர்ஸ்ட் டைமில் அடங்கக்கூடியது தான் என்னது? 3. தட் இஸ் HCF. LCMனா என்ன? எல்லாத்தையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணும். 3 × 4 × 5 × 7. 4 3s are 12, 12 5s are 60 × 7. That is nothing but 420. Therefore, the answer is LCM is 420 and HCF is 3. Next parma, they are asking us to find out the LCM of x squared minus 4 and x power 4 minus 16. இதை எப்படி நீங்கள் போடலாம் பாருங்களேன். ஒன்று வந்து இது x squared minus 2 squared எழுதலாமா? அப்போ x squared minus 2 squared நம்ம எழுதலாம் a squared minus b squared. a plus b into a minus b. a plus b into a minus b. This can be written as x squared the whole squared minus 4 squared. அப்போ இது a squared minus b squared. இதில் ஏங்கிறதே x squared. அப்போ x squared plus 4 into x squared minus 4. புரியுதுங்களா? இப்போ இதை நான் என்ன செய்யலாம்? இப்போ இதையுமே நான் என்ன போடலாம்? 2 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு போடலாமா? நல்லா கவனி. எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 4 இன்ட்டு இதை நான் எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2 ஸ்கொயர் போடலாமா? அப்போ இது என்ன எழுதணும்? எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இல்லை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இதை இப்போ ரெடியூஸே பண்ண வேண்டாம் தங்கம். இங்கே பாரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. அப்போ எல்சிஎம்ங்கிறது என்ன? இது ஒரு தடவை வரணும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4, இன்னொன்று என்ன வரணும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4. அதைத்தான் நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோம்? இது போட்டிருக்கோம். தேர்ஃபோர் ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய காமனான ஆன்சர் எக்ஸ் டு த பவர் ஆஃப் மைனஸ் 4 மைனஸ் 16. திஸ் இஸ் தி ஆன்சர். ஓகே டியர்ஸ், எக்ஸ் டு த பவர் ஆஃப் 4 x to the power of 2 minus 4 into x to the power of 2 plus 4. ஓகே டியர்ஸ், இதைத்தான் வந்து நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? x to the power of 2 plus 4 into x to the power of minus 4. இங்கே x to the power of minus 4 ஏற்கனவே இருக்குது. அப்போ ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ இதுதான் எடுத்து எழுதணும். அப்போ இந்த 2 தான் நம்மளுக்கு எல்சிஎம். நல்லா புரியுதா? அதாவது நிறைய தடவை ஹையஸ்ட் பவரை நம்ம இப்போ இங்கே எடுத்து எழுதணும். இது ஒரு தடவை தான் இருக்குது, இங்கே ஒரு தடவை இருக்குது. அந்த ஒரு தடவை இதை எடுத்து எழுதிட்டோம். இன்னொன்று எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை எடுத்து எழுதிக்கணும். தட் இஸ் நோன் அஸ் எல்சிஎம். தட் ஷுட் பி மல்டிப்ளைட். ஓகே.